உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பணம் மற்றும் வெற்றி பத்தி ரெண்டு சுவாரஸ்யமான ஆனா கொஞ்சம் வித்தியாசமான கோணங்களை பார்க்க போறோம். நீங்க செய்யற 100 விஷயங்கள்ல 95 தப்பா போனாலும் எப்படி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை அடைய முடியும்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நாம சம்பாதிக்கிற பணத்தோட உண்மையான மதிப்பு என்னங்கிறதையும் அலச போறோம். ஆமா, வெற்றிங்கிறது சின்ன சின்ன வெற்றிகளோட ஒரு கூட்டுத்தொகைன்னு நாம எல்லோரும் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா, பொதுவா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் அது அப்படியே தலைகீழா மாத்த போகுது. சில மிக அரிதான ஆனா மிகப்பெரிய நிகழ்வுகள் தான் உங்க வாழ்க்கையோட மொத்த போக்கையும் தீர்மானிக்குதுங்கிறது ஆதாரங்களோட பேச போறோம். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இதை இன்னும் ஆழமா பார்க்கலாம். உங்க மூலங்கள்ல இருந்து ஒரு கதையில இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பெர்க்ரோன்னு ஒரு கலை சேகரிப்பாளர். ஆமா, பெர்க்ரோன். அவர் ஆயிரக்கணக்கான ஓவியங்களை வாங்கியிருக்காரு. ஆனா அவர் வாங்கினதுல பெரும்பாலான ஓவியங்கள் அவருக்கு எந்த லாபத்தையும் தரல. சொல்லப்போனா நஷ்டம்தான். கரெக்ட். ஆனா பிகாசோ, மார்டிஸ் மாதிரி ஒரு சில கலைஞர்களோட ஓவியங்களை மட்டும் வாங்கினது அவரை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பணக்காரரா மாத்திருச்சு. இதுல எனக்கு ஒரு விஷயம் இடிக்குது. அவர் பல தடவை தப்பான முடிவுகளை எடுத்திருக்காரு. ஆனா சில சரியான முடிவுகள் அவரை உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு. இது எப்படி சாத்தியம்? இது ஒரு தற்செயலான விஷயம் இல்ல. இதுக்கு பேரு தான் லாங் டெயில் விளைவு. லாங் டெயில். ஆமா, நீங்க பாக்குற மாதிரி எந்த ஒரு துறையிலையும் பெரும்பாலான முடிவுகள் ஒரு சில விதிவிலக்கான நிகழ்வுகளால தான் தீர்மானிக்கப்படுது. அதாவது வணிகம், முதலீடு, கலைன்னு எல்லாத்துலயும் இது பொருந்தும். ஓ சரி. ஒரு முதலீட்டாளர் பாதி நேரம் தப்பான முடிவுகளை எடுத்தாலும் அவரால பெரிய செல்வம் சேர்க்க முடியுங்கிறது நமக்கு உடனே புரியாது. ஏன்னா பல விஷயங்கள் தோல்வி அடையிறது தான் இயல்புங்கிறத நாம ஏத்துக்கிறதே இல்ல. சின்ன சின்ன தோல்விகளை கூட நாம ரொம்ப பெருசா பாக்குறோம். நீங்க சொல்றதுக்கு வால்ட் டிஸ்னியோட கதை ஒரு சரியான உதாரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, மிகச்சரியான உதாரணம். அவர் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட கார்ட்டூன்கள் எடுத்திருக்காரு. அதுல பலதும் ஜனங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஆனா கம்பெனிக்கு நிதி ரீதியா பெரிய நஷ்டம். ஆனா 1937ல அவர் எடுத்த ஒரே ஒரு படம் 83 நிமிஷம் ஓடக்கூடிய ஸ்னோ ஒயிட் அண்ட் த 7 டுவார்ஃப்ஸ். அந்த ஒரு படம். ஆமா, அந்த ஒரு படம் எல்லாத்தையும் மாத்திருச்சு. அந்த ஒரே படம் 1938ல முதல் 6 மாசத்துல $8 மில்லியன் சம்பாதிச்சது. அது வரைக்கும் கம்பெனி மேல இருந்த மொத்த கடனையும் அடைச்சு ஒரு புது ஸ்டூடியோவை வாங்கி டிஸ்னிய ஒரு மாபெரும் சக்தியா மாத்துச்சு. பல 100 மணி நேர படைப்புகள் செய்யாதத அந்த 83 நிமிஷங்கள் செஞ்சு முடிச்சது. புள்ளி விவரங்களோட இத பார்க்கும்போது இன்னும் தெளிவா புரியும். கோரிலேஷன் வெஞ்சர்ஸ்ங்கிற ஒரு வெஞ்சர் கேபிட்டல் நிறுவனம். ஓகே. அவங்க 2004ல இருந்து 2014 வரைக்கும் செய்யப்பட்ட 21,000 முதலீடுகளை ஆய்வு செஞ்சாங்க. அதோட முடிவுகள் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன மாதிரி? அதுல 65%, அதாவது 3ல 2 பங்கு முதலீடுகள் போட்ட பணத்தை விட கம்மியா தான் திருப்பி கொடுத்துச்சு. 65%? ஆமா, வெறும் 2.5% முதலீடுகள் தான் 10ல இருந்து 20 மடங்கு லாபம் கொடுத்துச்சு. வெறும் 1% முதலீடுகள் 20 மடங்குக்கு மேல லாபம் கொடுத்துச்சு. அப்ப மீதி? அதுலயும் வெறும் 0.5%, அதாவது ஒரு 100 நிறுவனங்கள் மட்டும்தான் 50 மடங்குக்கு மேல லாபம் கொடுத்துச்சு. இந்த 100 நிறுவனங்கள் தான் அந்த துறையோட மொத்த லாபத்தையும் தீர்மானிச்சது. ஒரு நிமிஷம், இது நம்புற மாதிரியே இல்ல. வெஞ்சர் கேபிட்டல்ல ரிஸ்க் அதிகம். புதுசா ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்ல முதலீடு செய்றாங்க. அதனால பெரும்பாலான முதலீடு தோல்வி அடையும்னு சொல்றது புரியுது. ஆனா பங்குச்சந்தையில இருக்கிற பெரிய நிலையான நிறுவனங்கள்ல கூட இதே நிலைமைதான் சொன்னா அது எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, அதுதான் உண்மை. ஜேபி மார்கன் அசெட் மேனேஜ்மெண்ட் ரசல் 3000 குறியீட்டு ஆய்வு செஞ்சாங்க. அமெரிக்காவோட மிகப்பெரிய 3000 நிறுவனங்களோட தொகுப்பு. கரெக்ட். 1980ல இருந்து அதுல இருந்த 40% நிறுவனங்கள், அதாவது கிட்டத்தட்ட பாதி, ஒரு கட்டத்துல தன்னோட மதிப்புல 70% அல்லது அதுக்கு மேல இழந்து அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே இல்ல. யோசிச்சு பாருங்க, 10ல 4 பெரிய நிறுவனங்கள் காணாம போயிருச்சு. அப்ப நாம பாதுகாப்பானதுன்னு நினைக்கிற பங்குகள்ல கூட எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு இது காட்டுது. நிச்சயமா. அந்த குறியீட்டோட மொத்த வருமானமும் அதுல சிறப்பா செயல்பட்ட வெறும் 7% நிறுவனங்களிடமிருந்து மட்டும்தான் வந்திருக்கு. உங்க மூலங்கள்ல இருந்த அந்த வரைபடத்தை பார்த்தா இது இன்னும் தெளிவா புரியுது. டெக்னாலஜி துறையில 57%, டெலிகாம்ல 51%, எனர்ஜில 47%. ஆமா, இப்படி எல்லா முக்கிய துறைகள்லயும் பாதிக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உதாரணம் இருக்கா? இருக்கு.
கர்வோல்கோங்கிற திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் ஒரு நல்ல உதாரணம். ராம்போ, டெர்மினேட்டர் 2 மாதிரி பிரம்மாண்டமான வெற்றி படங்களை கொடுத்த நிறுவனம். ஓ, அவங்களா? 1991ல $500 பில்லியன் வருமானம் பார்த்தாங்க. ஆனா அவங்க எடுத்த சில பெரிய பட்ஜெட் படங்கள் தோல்வி அடைஞ்சதும் 1996ல திவாலாகிட்டாங்க. என்ன ஆச்சு? அவங்க பங்கு மதிப்பு 0 ஆயிடுச்சு. இது ஏதோ ஒரு தனிப்பட்ட கதை இல்ல, ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம். அப்போ வெற்றிகரமான நிறுவனங்களுக்குள்ள கூட இதே கதைதானா? அமேசானோட வெற்றிக்கு முக்கிய காரணம் அமேசான் வெப் சர்வீசஸ், அதாவது AWS மற்றும் பிரைம்னு சொல்றாங்க. ஆமா, அந்த ரெண்டும் தான். ஆனா அவங்க ஃபயர் ஃபோன், டெஸ்டினேஷன்ஸ்னு பல 100 திட்டங்களை முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. உண்மைதான். ஆப்பிள் கூட ஐபோனுக்கு முன்னாடி பல தயாரிப்புகள்ல தடுமாறி இருக்கு. அப்போ அந்த ஒரு சில வெற்றிகள் தான் இந்த மாபெரும் நிறுவனங்களோட மொத்த வளர்ச்சியையும் தீர்மானிச்சிருக்கு. சரியா சொன்னீங்க. இந்த டெயில் நிகழ்வுகள் ஒரு முதலீட்டாளரா நம்மளோட நடத்தையை எப்படி பாதிக்கணுங்கிறதா இங்க முக்கியமான கேள்வி. அது எப்படி? நெப்போலியன் சொன்னதா ஒரு விஷயம் இருக்கு. சுத்தி இருக்கிற எல்லாரும் நிதானத்தை இழந்து பதட்டமா இருக்கும்போது யார் ஒருத்தர் சாதாரணமான விஷயத்த சரியா செய்யறாரோ அவர்தான் ஒரு ராணுவ மேதை. ஆஹா, இது முதலீட்டுக்கு அப்படியே பொருந்தும். உங்க வெற்றிங்கிறது நீங்க தினமும் எடுக்கிற முடிவுகளை விட அந்த சில முக்கியமான பயம் நிறைஞ்ச நாட்கள்ல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இத விளக்க ஒரு எளிமையான உதாரணம் இருக்கு. 1900லேருந்து 2019 வரைக்கும் 3 முதலீட்டாளர்கள் மாசம் $1 முதலீடு செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம். சரி. முதல் நபர் சு. அவங்க பொருளாதாரம் நல்லா இருந்தாலும் சரி, மந்த நிலையில இருந்தாலும் சரி, கவலைப்படாம தொடர்ந்து முதலீடு செய்யறாங்க. ஓகே, ஒரு நிலையான முதலீட்டாளர். 2வது நபர் ஜிம். அவர் பொருளாதாரம் மந்தநிலை ஆரம்பிச்சதும் பயந்து போய் எல்லா முதலீட்டையும் வித்துட்டு பணமா கையில வச்சுக்கிறாரு. மந்தநிலை முழிஞ்சதும் திரும்ப முதலீடு செய்யறார். இது நிறைய பேர் செய்யறது. ஆமா. 3வது நபர் டாம். அவர் இன்னும் கொஞ்சம் மெது. மந்தநிலை ஆரம்பிச்சு 6 மாசம் கழிச்சு விக்கிறாரு. மந்தநிலை முடிஞ்சு 6 மாசம் கழிச்சு திரும்ப முதலீடு செய்யறார். சரி, இதோட முடிவு என்ன? கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா? சு $435,551 சம்பாதிச்சிருந்தாங்க. ஆனா ஜிம் வெறும் $257,386 தான் சம்பாதிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட பாதிதான். ஆமா. டாம் நிலைமை இன்னும் மோசம். வெறும் $234,476. அடேப்பா. அந்த 120 வருஷத்துல கிட்டத்தட்ட 22% நேரம் தான் பொருளாதாரம் மந்த நிலையில இருந்துச்சு. அந்த கொஞ்ச காலத்துல நிதானமா இருந்த ஒரே காரணத்துக்காக சு மத்தவங்களை விட 75% அதிகமா சம்பாதிச்சாங்க. இது ஒரு அருமையான உதாரணம். இது கேக்கும்போது ஒரு விமானியோட வேலைய பத்தி சொல்ற ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது. என்ன அது? பல மணி நேர சலிப்பு சில நிமிட உச்சகட்ட பயத்தால் ஆனதுன்னு சொல்வாங்க. முதலீடும் அப்படிதான். அந்த உச்சகட்ட பயம் வர்ற நேரத்துல நீங்க என்ன செய்றீங்கங்கிறது தான் உங்க நீண்ட கால வெற்றியை தீர்மானிக்குது. ஆமா. உதாரணத்துக்கு 2008 நிதி நெருக்கடியின் போது நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்கிறது 2000லிருந்து 2008 வரைக்கும் நீங்க செஞ்ச எல்லாத்த விட உங்க வருமானத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். மிகச்சரியா. இதனாலதான் வெற்றிகரமான தலைவர்கள் தோல்விய வித்தியாசமா பாக்குறாங்க. அவங்க இந்த டெயில் நிகழ்வுகளோட சக்திய ஆழமா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால பல விஷயங்கள் தோல்வி அடைகிறது இயல்பு, அதுதான் வெற்றிக்கான வழிங்கிறத அவங்க முழுசா ஏத்துக்கிறாங்க. ஆனா இதை ஏத்துக்கிறது அவ்வளவு சுலபமா? அமேசானோட ஃபயர் ஃபோன் பெரிய தோல்வி அடைஞ்சப்போ ஜெஃப் பெசோஸ் என்ன சொன்னார்னா, ஆமா, அவர் சொன்னது ஒரு முக்கியமான விஷயம். ஃபயர் ஃபோன் ஒரு பெரிய தோல்வின்னு நீங்க நினைச்சா நாங்க இதை விட பெரிய தோல்விகள்ல வேலை செஞ்சுக்கிருக்கோம். நான் விளையாடல, அதுல சிலது ஃபயர் ஃபோனை ஒரு சின்ன விஷயமா தெரிய வைக்கும்னு சொன்னார். இது கொஞ்சம் பொறுப்பற்றத்தன மாதிரி தெரியலையா? மேலோட்டமா பார்த்தா அப்படி தெரியலாம். ஆனா அது பொறுப்பற்றதானும் இல்ல. அது ஒரு கணக்கிடப்பட்ட உத்தி. உத்தியா? ஆமா. ஒரு அமேசான் பிரைம் அல்லது ஒரு அமேசான் வெப் சர்வீசஸ் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கணும்னா பல ஃபயர் ஃபோன்ஸ் தோல்வி அடையதான் செய்யும்னு அவருக்கு தெரியும். அந்த தோல்விகளை அவங்க வெற்றிக்கான விலையா பாக்குறாங்க. ஓ, அப்படி பார்க்கணுமா? நெட்ஃபிளிக்ஸ் CEO ரீட் ஹேஸ்டிங்ஸ் கூட நம்ம வெற்றி விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கு, நாம இன்னும் நிறைய ரிஸ்க் எடுக்கணும், இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்யணும்னு சொல்றார். ஏன்னா போதுமான அளவுக்கு அவங்க தோல்வி அடையலைன்னா அவங்க பெரிய வெற்றிக்கான வாய்ப்பை இழந்துடுறாங்கன்னு அர்த்தம். நெகச்சுவை கலைஞர் கிறிஸ் ராக் ஒரு அருமையான உதாரணம். நாம நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்குற அவரோட 1 மணி நேர நிகழ்ச்சி எக்தம் பக்காவா கச்சிதமா இருக்கும். ஆமா, ரொம்பவே மெருகேற்றப்பட்டிருக்கும். ஆனா அந்த 1 மணி நேரத்துக்காக அவர் சின்ன சின்ன கிளப்புகள்ல 40லிருந்து 50 தடவை பயிற்சி நிகழ்ச்சிகள் நடத்துறார். ஓ, அப்படியா? அங்க பல ஜோக்குகள் எடுப்படாது, மக்கள் சிரிக்க மாட்டாங்க. அவர் குறிப்புகளை பார்த்து தடுமாறுவாரு. அப்படி 100கணக்கான முயற்சிகள்ல இருந்து வெற்றி பெற்ற சில ஜோக்குகளை மட்டும்தான் நாம அந்த இறுதி நிகழ்ச்சியில பாக்குறோம். அப்போ நாம பாக்குறது அந்த வெற்றி பெற்ற டெயில் நிகழ்வை மட்டும்தான். கரெக்ட்.
வாரன் பஃபெட் கூட இதை ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவர் தன்னோட வாழ்க்கையில 400ல இருந்து 500 பங்குகள்ல முதலீடு செஞ்சதாகவும், ஆனா அவரோட பெரும்பாலான பணம் வெறும் 10 பங்குகளிலிருந்து மட்டும்தான் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. 10 பங்குகள்ல மட்டுமா? ஆமா, ஜார்ஜ் சோரோஸ் சொன்னது போல, நீங்க சொல்றது சரியா தவறாங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க சரியா இருக்கும்போது எவ்ளோ சம்பாதிக்கிறீங்க, தவறா இருக்கும்போது எவ்ளோ இழக்கிறீங்கிறது தான் முக்கியம். நீங்க பாதி நேரம் தப்பா இருந்தாலும் உங்களால ஒரு பெரிய செல்வத்தை உருவாக்க முடியும். சரி, இவ்ளோ நேரம் நாம எப்படி வெற்றி அடைகிறது, தோல்வி எப்படி பார்க்கிறது, எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு பேசணும். ஆனா ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம கேட்க மறந்துட்டோம். எதுக்காக? ஆமா, இதுதான் மிக முக்கியமான கேள்வி. எதுக்காக இந்த வெற்றி, இந்த பணம் எல்லாம்? இதோட உண்மையான பயன் என்னவா இருக்கும்? ரொம்ப சரியான கேள்வி. இங்கதான் நம்ம உரையாடலோட அடுத்த கட்டத்துக்கு வரோம். பணத்தோட உண்மையான பயன் ஆடம்பரமான கார்களோ பெரிய வீடுகளோ இல்ல. அப்போ என்ன? ஒருத்தரோட செல்வத்தோட உச்சக்கட்ட வடிவம் என்னன்னா, ஒவ்வொரு நாள் காலையிலயும் எந்திரிச்சு இன்னைக்கு எனக்கு பிடிச்சத நான் விரும்புற மாதிரி செய்ய முடியும்னு சொல்ற திறன் தான். அதுதான் பணம் தர்ற மிகப்பெரிய ஈவுத்தொகை, அதாவது டிவிடெண்ட். சுதந்திரம் சொல்றது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இது எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கிறாரு, ஆனா அவருக்கு பிடிக்காத வேலையில ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் இருக்காருனா, அவர் உண்மையிலே பணக்காரரா இல்ல சுதந்திரமானவரா? இதுதான் விஷயத்தோட மையப்புள்ளி. உளவியலாளர் ஆங்கஸ் கேம்பல் மிச்சிகன் பல்கலைக்கழகத்துல இத பத்தி விரிவான ஆய்வு செஞ்சார். மக்கள எது உண்மையிலேயே மகிழ்ச்சியா வச்சிருக்குன்னு அவர் கண்டுபிடிக்க விரும்பினார். அவரோட 1981 புத்தகம் தி சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் இன் அமெரிக்கா ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்லுது. மக்களோட மகிழ்ச்சிக்கு காரணம் அவங்களோட சம்பளம், அவங்க வீடோட அளவு, இல்ல அவங்க வேலையோட கௌரவம் கிடையாது. அப்போ எதுதான் உண்மையான காரணம்? கேம்பல் கண்டுபிடிச்சது இதுதான். ஒருவரோட வாழ்க்கைய தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோன்னு உணர்ற ஒரு வலுவான உணர்வு தான் மத்த எல்லா விஷயங்களையும் விட ஒருத்தரோட மகிழ்ச்சியை கணிக்கக்கூடிய மிக முக்கியமான காரணி. அதாவது நம்ம வாழ்க்கைய நாமே கண்ட்ரோல் பண்ற உணர்வு. ஆமா, சுருக்கமா சொன்னா, நீங்க விரும்பியத விரும்பும் நேரத்துல விரும்பும் நபர்களுடன் விரும்பும் வரை செய்யும் திறன் விலை மதிப்பற்றது. அந்த திறனை வாங்குவதுதான் பணத்தோட உண்மையான நோக்கம். நிறைய சம்பாதிச்சாலும் தன்னோட நேரத்தை மத்தவங்க கட்டுப்படுத்த அனுமதிச்சா அவர் சுதந்திரமானவர் இல்ல. அப்போ பணத்தோட உண்மையான மதிப்பு அது நமக்கு கொடுக்கிற தேர்வுகள்ல தான் இருக்கு. நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை விட்டுட்டு வர்றதுக்கான தைரியத்தை கொடுக்கறது பணம். சரிதான். அவசரத்துக்கு மருத்துவ செலவு செய்ய முடியுங்கிற நம்பிக்கையை கொடுக்கறது பணம். நம்ம குழந்தைங்களோட அதிக நேரம் செலவழிக்கிற வாய்ப்பை கொடுக்கறது பணம். இதுதான் நீங்க சொல்ற கட்டுப்பாடு இல்லையா? மிகச்சரியா. அது ஒரு பெரிய ஆடம்பர பங்களா வாங்குறத விட மதிப்பு வாய்ந்தது. ஏன்னா உங்க நேரத்தின் மீதான கட்டுப்பாடுதான் மகிழ்ச்சியின் நாணயம். அப்படியானால் இந்த உரையாடலிலிருந்து நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய 2 முக்கிய விஷயங்கள் இருக்கு. முதலாவதாக, வெற்றி என்பது தொடர்ச்சியான சின்ன சின்ன வெற்றிகளால் வருவதில்லை, அது டெய்ல் நிகழ்வுகளால் இயக்கப்படுகிறது. எனவே பல முயற்சிகள் தோல்வியடைவது இயல்பானது மட்டுமல்ல, அவசியமானதும் கூட. கரெக்ட். இரண்டாவதாக, செல்வத்தின் இறுதி நோக்கம் பொருட்களை வாங்குவது மட்டுமல்ல, உங்கள் நேரத்தையும் வாழ்க்கையையும் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சுதந்திரத்தை பெறுவதுதான். இறுதியாக ஒரு சிந்தனை. நம்ம பால்வெளியில மட்டும் 100 பில்லியன் கிரகங்கள் இருக்கலாம். ஆனா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு கிரகத்துல மட்டும்தான் அறிவார்ந்த உயிர் இருக்கு. நீங்க இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிறதே கூட பிரபஞ்சத்தோட மிக நீண்ட, மிக அரிதான ஒரு டெய்ல் நிகழ்வோட விளைவுதான். இத பத்தி நீங்க சிந்திக்கும்போது பணத்தை பத்தியும், வெற்றியின் அர்த்தத்தை பத்தியும், மகிழ்ச்சியை பற்றியும் உங்க பார்வை எப்படி மாறுது?